ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வித் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட இந்த 4 BHK வீடு சேலுக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் புது வீடு வாங்க போனா என்ன இருக்கும்? லேண்ட் ஏரியா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், அதிகபட்சம் 1200 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா என்ன தெரியுமா? 3600 ஸ்கொயர் ஃபீட். 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ப்ராப்பர் 4 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். வீட்டுக்குள்ள மாடுலார் கிச்சன், வுட் ஒர்க்லாம் டிஃபால்ட்டாவே பண்ணியிருக்கிறதுங்க. கபோர்டு ஒர்க் எல்லாம் வுட்ல பண்ணிருக்கிறது. இன்னைக்கு ரேட்ல இத பண்ண போனா குறைஞ்சபட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும். பெட்ரூம் சைஸஸ்லாம் ஹாலை விட பெருசா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபிள் சைஸ்ல ஒரு 4 குயின் சைஸ் காட் போட முடியும். முக்கியமா இந்த 4 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல லிஃப்ட் வசதியும் இருக்கு. வீடு ஃபுல்லா பெயிண்டிங் டச் அப் ஒர்க்ஸ்லாம் பார்த்ததுனால வீடு ரீசேல் வீடுன்ற ஃபீலே இருக்காதுங்க. புது வீட பாக்குற அதே ஃபீல் இந்த வீட்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3000 ஸ்கொயர் ஃபீட் பங்களாவை தான் பார்க்க போறோம். பாத்துறலாமா? வாங்க. இது போல நிறைய டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. சென்னையில வீடுகள் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க. மேபி அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த ஒண்டர் கிரவுண்ட் லேண்ட் ஏரியா கொண்ட இந்த ரீசேல் வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. குடுவாஞ்சேரியில நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்ல வேலம்மாள் ஸ்கூல் அண்ட் SRM ஸ்கூல் இருக்கக்கூடிய நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்ல காயரம்பேடை அடுத்துள்ள நம்ம குடுவாஞ்சேரி அசனாபுரத்தில் தான் நம்ம சைட் இருக்கு. நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட்லாம் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 600 மீட்டர்ஸ் வருங்க. அந்த 600 மீட்டர்ஸ் நீங்க வந்தாலே மளிகை கடை, காய்கறி கடை, ஷாப்ஸ், ஒரு சூப்பர் மார்க்கெட்னு எல்லாமே உங்களால பார்க்க முடியும். அதையும் தாண்டி காயரம்பேடு ஜங்ஷன் வந்தா மத்த கமர்ஷியல்ஸ் எல்லாம் கூட கிடைக்குங்க. இதோ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இதுதான். மொத்தம் 3600 சதுரடி மிகப்பெரிய லேண்ட் ஏரியா. பார்த்துக்கோங்க, ஃப்ரீ லேண்ட் வீடை சுற்றி எவ்வளோ இருக்குது அப்படின்னுட்டு. வீடை பொறுத்த வரைக்கும் சேல் பண்ணுற பர்பஸ் வந்ததுனால பெயிண்டிங் டச் அப் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ வாங்குறவங்க என்ன கேட்டிங்கன்னா அப்படியே கூட கொடுத்து நான் வந்துடலாங்க. உள்ள பெரிய ஒர்க்குன்ட்டு எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த வீடு பல வருஷம் ஓல்டுலாம் இல்லை, வெறும் ஒரு 6 வருஷம் ஓல்டு, அவ்வளோதாங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு உங்களுக்கு 2 போர்ஷனாக கூட தடுத்து வாடகை விடலாங்க. ஒரு போர்ஷன் இந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், பேக் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அந்த போர்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் வாடகையாக கூட விட்டுடலாங்க. அது ஒரு டபுள் பெட்ரூம் போர்ஷனாக வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இல்லை ஒரே வீடா இருக்கிற நான் அப்படின்னா கூட தாராளமாக இருக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு வீடாக இருக்கும் உங்களுக்கு. கீழே ஒரு ஹாலு, 2 பெட்ரூம் வந்துடும், மேலே 2 பெட்ரூம் வந்துடும். ஓகேங்களா? போதுமான அளவுக்கு ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்கு. சேஃப்டி கிரில் பார்த்துருக்கீங்க. அதுக்கு அடுத்து மஸ்கிட்டோ மெஷ், அதுக்கு அடுத்து தேக்கு மர மெயின் டோரு. இதில் சூப்பர் சேஃப்டி லாக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோரை உடைக்கவே முடியாது. இந்த லிவர் இருக்கு இல்லையா, செம்ம ஹெவியாக பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி இந்த டோர் மட்டும் இல்லாமல் பேக் சைடு டோருக்கும் இதே சேஃப்டி லாக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது மாதிரிலாம் சேஃப்டி லாக்கர்ஸ்லாம் எங்கேயுமே கட்டி விற்கிற வீட்டில் பார்க்க முடியாது. இந்த வீடு இவங்களோட ஓன் பர்பஸ்க்காக கட்டி 5 வருஷம் இருந்தாங்க. இவங்களோட ஓன் பர்பஸ்க்காக, இவங்க சேஃப்டிக்காக இவங்க பண்ணியிருக்கிறது, ஓனர் பண்ணியிருக்கிறது. சரிங்களா? ஸோ வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். அந்த லிவிங் ஹாலை பார்க்குறீங்க நீங்க, செம்ம பெருசா இருக்கு. ஹால் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுனால ஹாலில் 4 விண்டோஸ் வந்தாச்சுங்க. உங்களுக்கு கர்டன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாகவே போட்டிருக்குங்க. உங்களுக்கு ஹாலில் 2 கபோர்டு கொடுத்துருக்கிறது. இந்த லிவிங் ஏரியா சைஸ் ரொம்ப பிரமாதமா நல்ல பெரிய சைஸ்லயே இருக்கு. உங்களுக்கு காலம் பீம்ஸ்லாம் நல்லா ஹெவியாவே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹால்ல ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே ப்ரொவைட் பண்ணிருக்கிறதுங்க. மக்களே, இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 3600 சதுரடி லேண்ட் ஏரியா. அதுல பில்டப் ஏரியான்னு பாத்தீங்கன்னா 3000 சதுரடி பில்டப் ஏரியா. இந்த வீடு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஹால்ல இருக்க காமன் ரெஸ்ட் ரூமை இப்போ நீங்க பாக்குறீங்க மக்களே, வெஸ்டர்ன் கிளாஸோட ப்ரொவைட் பண்ணிருக்கிறது. வித் டிஃபால்ட்டா வாஷ் பேஷனோட உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸு, ஸோ எல்லாருக்கும் பக்காவாக செட் ஆகும் உங்களுக்கு. இங்கே இந்த வீட்டில் லிஃப்ட் வசதி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு கிரில் ஓப்பன் பண்ணுனா இங்கே லிஃப்ட் இருக்கு. எந்த இண்டிவிஜுவல் ஹவுஸில் இன்னைக்கு காலகட்டத்தில் லிஃப்ட் வைக்கிறாங்க? இவங்க வீட்டில் தேவை இருந்துச்சு, இவங்களோட பர்பஸ்க்காக இந்த லிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வீட்டில் லிஃப்ட் போடணும்னா என்ன ஆகும் தெரியும் இல்லையா? குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா செலவாகுது லிஃப்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ ஹாலை பார்த்தாச்சுங்களா, காமன் ரெஸ்ட் ரூமை பார்த்தாச்சு, லிஃப்ட்டை பார்த்தாச்சு. இது ஒரு பெட்ரூமுங்க, ஒரு காம்பேக்ட் பெட்ரூம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்கு. இன்னொன்று 2 கிச்சன் இருக்கு இந்த வீட்டில். கிரவுண்ட் ஃப்ளோரில் வாடகை விடணும்னா கீழே ஒரு கிச்சன் வேணும்ல. ஸோ நான் இப்போ கிச்சனை காட்டுறேன் பாருங்க. அவங்களுக்கு கீழே வாடகை விட்டிங்கன்னா அவங்களுக்கு இது ஹாலாகவும் 2 பெட்ரூமாகவும் செயல்படும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் டபுள் பெட்ரூம் போர்ஷனாக இது கிடச்சிரும். இல்லை ஒரே ஆளாக யூஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த கிச்சன் இது காம்பேக்ட் கிச்சனு, பெரிய கிச்சன் மேலே இருக்கு. ஓகேங்களா? இது இந்த காம்பேக்ட் 2 BHK போர்ஷனுக்கான கிச்சன். இதுலையுமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுங்க உங்களுக்கு. இது சின்ன ஒரு சர்வீஸ் ஏரியா, கிச்சனில் வரக்கூடிய சர்வீஸ் ஏரியா. ஓகேங்களா? ஈவன் இந்த 3600 சதுரடி லேண்ட் ஏரியா சொன்னேன் இல்லையா, இந்த வீட்டோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 80 அப்படின்ற சைஸ். ஓகேங்களா? ஸோ நல்ல பிரமாதமான ஃப்ரண்டேஜோட தான் இந்த லேண்ட் ஏரியா அண்ட் இந்த வீடு வருது. சும்மா சந்து மாதிரி ஒரு 10 அடியோ 15 அடியோ 20 அடியோலாம் இல்லாமல் 40 அடி ஃப்ரண்டேஜில் இந்த வீடு இருக்கு. பூஜனுக்கான செல்ஃபை பார்த்துருப்பீங்க. இது ஒரு பெட்ரூமு. இதுக்குள்ளேயும் டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. பார்த்துருப்பீங்க, வால்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு வால் மாதிரியே தெரியாது. பெயிண்டிங் டச் ஒர்க்லாம் டிஃபால்ட்டாக பண்ணிட்டாங்க. 6 வருஷம் ஓல்டு தான், ரொம்ப பழசுலாம் இல்லை. இந்த 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோலாம் இல்லை.
நான் ஒரு பெரிய வீடுல இருந்து பழகிட்டேன். ஊர்ல என் வீடுலாம் அவ்வளோ பெருசா இருக்கவங்க. நான் இங்க சென்னையில போட்டியா 800, 900, 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலாம் வீடு வாங்கவே பிடிக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட லேண்ட் ஏரியாவில், பெரிய லேண்ட் ஏரியாவில் எனக்கு வீடு வேணும்னா இந்த வீடை வந்து பாருங்க மக்களே. லேண்டோட வேல்யூ தெரிஞ்சவங்க இது மாதிரியான வீடு தான் வாங்குவாங்க. எனக்குமே பில்டிங்ன்றது நாளுக்கு நாள் டிப்ரிசியேஷன் தான். பட் லேண்ட் இருக்கு இல்லையா, 1.5 கிரவுண்ட் லேண்டில் கட்டியிருக்க வீடு நாளைக்கு இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறமா 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம வாங்கின ரேட்டை விட பல லட்சங்கள் ஏறி போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு, லிஃப்ட்டை பார்த்தாச்சு, இப்போ நாம மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் சும்மா சொல்லணுன்ட்டுலாம் சொல்லங்க, இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பெட்ரூம் சைஸஸை எந்த வீட்லையுமே பார்த்ததே இல்லை. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த வீட்டோட லேண்ட் ஏரியா. இவ்வளோ பெரிய லேண்ட் ஏரியாவில் இந்த பெட்ரூம் சைஸஸ்லாம் இல்லாமல் எப்படி? இந்த பெட்ரூம் சைஸஸ் என்ன தெரியுங்களா? ஆல்மோஸ்ட் 20க்கு 25 ஹாலை விட பெரிய பெட்ரூம்ஸ். பாத்தீங்களா? ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்ஸுங்க. மேலே ஃபுல்லாக லாஃப்ட் எல்லாமே பக்காவாக வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறது. பெட்ரூம் பெருசாக இருக்கிறனால டிஃபால்ட்டாக உங்களுக்கு 2 விண்டோ கொடுத்தாச்சு. இதுக்குள்ள உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்கு. நாட் ஒன்லி இந்த பெட்ரூம்ல மட்டும் இல்லாம இன்னொரு பெட்ரூம் இதே சைஸ்ல ஒரு 20க்கு 25ன்ற சைஸ்ல இன்னொரு பெட்ரூமும் இருக்கு. அதையும் பார்த்துடலாம் வாங்க மக்களே. மேல ஒரு கிச்சன் இருக்கு, நான் அதை உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது ப்ராப்பர் 4 BHK வீடு. கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், கீழே ஒரு கிச்சன், மேலே ஒரு கிச்சன். பார்த்துக்கோங்க, இது பெரிய கிச்சன். எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மோட வுட் ஒர்க்லாம் பண்ணி டிஃபால்ட்டாக பக்காவாக இருக்கு. இந்த வீடை வாங்குறவங்க ஒரு வகையில் நல்லா கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன். லேண்டோட வேல்யூ தெரிஞ்சவங்க தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு காலகட்டத்தில் வீட்டோட சைஸை பார்க்குறோம், லேண்ட் ஏரியாவை விட்டுடுறோம். இவ்வளோ பெரிய லேண்ட் ஏரியா நீங்கள் எடுத்தீங்கன்னா சரியான ஒரு அசெட். நீங்கள் வாங்குறது ஒரு பெரிய வீடு, அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லா யூஸ் பண்ண முடியும், யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதை தாண்டி நீங்கள் பெரிய லேண்ட் ஏரியாவில் வாங்கினதுனால நாளைக்கு அப்ரிசியேஷன் வரும்போது இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கனால அப்ரிசியேஷனுமே பயங்கர பெருசாகவும் பயங்கர வேல்யூவாகவும் பல லட்சங்கள் கொடுக்குங்க. அதுதான் ஒரு விஷயம். ஸோ இன்னொரு பெட்ரூமும் அதே சைஸில் மிக பிரம்மாண்டமான சைஸில் இருக்குது. வுட் ஒர்க் பாருங்க, லாக்கர்ஸு ட்ரா செட்லாம் டிஃபால்ட்டாக பக்காவாக பண்ணி வச்சிருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், இது விற்கிறதுக்கு பண்ண வீடு இல்லை, கட்டி அவங்க வாழ்ந்த வீடு இப்போ விற்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க தேவைக்கு பல விஷயங்கள், பல லட்சங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க்குக்கே கிட்டத்தட்ட 5-6 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இது பேக் சைட் டோரு. இதுலையுமே அந்த சேஃப்டி லாக்கரை உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் பிரேக் பண்ணி யாராலையும் உள்ள வர முடியாது, அன்பிரேக்கபிள். ஓகேங்களா? இது ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் சைஸே குறைஞ்சபட்சம் ஒரு 70 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம் இது. ஓகேங்களா? ஸோ மக்களே, பார்த்து முடிச்சாச்சு இந்த வீட்டை. இந்த வீட்டோட விலையை பார்த்துருவோம். இதுக்கு பக்கத்தில் வில்லா ஷகுந்தான்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு 800-900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் 75-80 லட்சம் சொல்லி வித்துட்டு போயிட்டாங்க பில்டர். இதே லொகேஷன் தான் இந்த வீடு இருக்கு, கூடுவாஞ்சிரி அஸ்னாபுரத்தில். இந்த வீட்டோட விலை என்ன தெரியுமா? 79 லட்சம். அதை விட 3 மடங்கு லேண்ட் ஏரியா பெருசா இருக்கிற இந்த வீட்டோட விலை வெறும் 79 லட்சம். ரேட் நெகோஷியபிள். நான் டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், முக்கியமா இந்த ஜோன்ல வீடு லேண்ட் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது போல ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வரும் நம்ம சேனல்ல. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்த ஒரு ப்ராஜெக்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.